வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 7 நாள் 10 வியாழக்கிழமை ஏப்ரல் 23, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். உதாரணமாக திகழும் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் தங்கவேலு ஐயா மற்றும் குணவதி அம்மாள் தம்பதியர். நற்பண்புகளால் உரமிட்டு அன்பினால் பிணைக்கப்பட்டு கடும் உழைப்பினால் தாங்களும் உயர்ந்து இந்த நாட்டினையும் உயர்த்த தம்மால் இயன்ற அத்தனையையும் செய்து வரும் உன்னத குடும்பம். அக்குடும்பம் பற்றி இது ஒரு சிறு துளி. வாய்ப்பேற்படும் போது மேலும் அறிய வரும். அவைகள் இந்தியாவில் சிதைந்து வரும் குடும்ப கட்டமைப்பை வலுப்படுத்த விரும்புபவர்களுக்கு இவர்களது வரலாறு வழிகாட்டியாக திகழும். இன்று ஏப்ரல் 23 தமிழகத்தின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலில் குடும்பத்துடன் 2 மகன்கள், 2 மருமகள்கள், 2 பேத்திகளுடன் சென்று தங்களது தேசிய கடமையை ஆற்றிவிட்டு பதிவு செய்த அரிய புகைப்படம். தமிழகத்தில் தலைசிறந்த இக்குடும்பத்தினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. பாராட்டுகளுக்குரிய 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல். தமிழகத்தில் மாலை 6 மணி வரை சிறு பிரச்சனைகள் கூட ஏதுமின்றி அமைதியான வாக்குப்பதிவு நடைபெற்றிருப்பது ஒன்று. இதுவரை காணாத அதிகப்படியான வாக்குப்பதிவு 84.29%. 2. வாக்கு சேகரிக்கும் காலத்திலும் கூட கடந்த காலம் போலன்றி பிரச்சனைகள் ஏதுமின்றி நடைபெற்று முடிவடைந்திருக்கிறது. 3. எங்கள் வாக்கு விற்பனைக்கல்ல என்ற விழிப்புணர்வு பிரச்சாரம் தாம் வீட்டில் இல்லாத சமயத்தில் வாக்கிற்காக பணம் வீட்டில் கொடுக்கப்பட்டது தெரிய வந்து திருப்பி அளிக்கப்பட்ட சம்பவம். 4. எங்கள் வாக்கு விற்பனைக்கல்ல விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் மாணவர்கள் களமிறங்கியது. 5. இந்த 5ம் ஜனநாயகத்தின் கூறுகள். இதற்காக தமிழக மக்களுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட மாணவர்களுக்கும் காவல்துறைக்கும் நல்லூர் வட்டம் மக்கள் அரசியல் துறை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது. நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. பன்முக சிறப்புகளுடன் நடைபெற்ற சிவகங்கை மாவட்ட மாணவர்களின் 2 சந்திப்புகள். தமிழகத்தில் மாணவர்களுக்கு தேர்வு முடிந்த நிலையில் மாவட்ட வாரியாக சந்திப்புகள் நடைபெற்று வருவதுடன் அதனை மாணிக்க மாணவர்களே பொறுப்பேற்று நடத்துவதுதான் இதன் தனி சிறப்பு. நல்லூர் வட்டத்தின் ஒரு நாள் சந்திப்புகள் என்பது வெறும் பேச்சுக்கள் அல்ல. வாழ்நாட்களில் கிடைக்காத எண்ணற்ற அனுபவங்கள் அந்த ஒரு நாளில் பெறப்படுகிறது. முக்கியமாக புதிய அறிமுகம், ஒற்றுமையாக வாழ தேவைப்படும் பண்புகள், பேச்சுத்திறன், நாட்டின் யதார்த்த நிலையறிதல், விளையாட்டு, தலைமைத்துவம், எண்ணங்களை சீரமைத்தல், வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்குதல், திட்டமிடுதல், நேர மேலாண்மை ஆகிய அனைத்தும் ஒரே நாளில் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஏப்ரல் 18 அன்று சிவகங்கை சுவாமி விவேகானந்தர் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற சந்திப்பு. இதனை சிவகங்கை மாணிக்க மாணவர் துறை மாவட்ட பொறுப்பாளர் நிஷாந்த் பொறுப்பேற்று வழிநடத்தினார். குக்கிராமங்கள் உட்பட 63 மாணவர்கள் இதில் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கு கொண்டனர். தொடக்கத்தில் குழுவாக இணைந்து செயல்படுவதின் அவசியத்தை உணர்த்தும் மனித சங்கிலி விளையாட்டு, அடுத்து விஷ்ணு வாரந்தோறும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு நடைபெறும் இணையவழி வார கூடுதலின் அவசியம் குறித்து விளக்கினார். மதியம் அறிவின் அருவி சிந்தனை பேச்சு பயிலரங்கத்தில் நமது நாட்டின் வளர்ச்சியில் எனது பங்கு என்ற தலைப்பில் 12 மாணவர்கள் பேசினர். பள்ளி தலைமை ஆசிரியர் இந்த நிகழ்விற்காக இடம் அளித்தது மட்டுமின்றி முழுமையாக உடனிருந்து அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முதல் நாள் 17 அன்று காரைக்குடியில் நடைபெற்ற சந்திப்பில் 24 மாணவர்கள் பங்கேற்றனர். மாணவர் களம் மாவட்ட பொறுப்பாளர் மனோஜ்குமார் 3+1 ஃபார்முலா குறித்து விளக்கமளித்தார். சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் சாந்தகுமாரி கிராம வளர்ச்சி குறித்து வழிநடத்தினார். 11:11 மணிக்கு உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதி, தற்போதைய உலக போர் சூழலில் அமைதியை எவ்வாறெல்லாம் நிலைநாட்ட முடியும் என்பது குறித்து நடைபெற்ற கலந்துரையாடல் உணர்த்தியது. மதிய உணவினை இந்நிகழ்விற்கு
தம் பிள்ளைகளுடன் வந்திருந்த பெற்றோர்கள் 8 பேர் பொறுப்பேற்று பரிமாறியதும், விளையாட்டில் அவர்களாகவே கலந்து கொண்டதும் அவர்களும் நல்லோர் வட்டத்தில் அங்கமாகிவிட்டதை உணர்த்தியது என்று இந்த நிகழ்வுகளின் மாநில பொறுப்பாளர் மனோஜ் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. தேர்தல் நாளில் இல்லம் தேடி உள்ளம் நாடி மார்கோஸ் அதிக புரிதலும் நம்பிக்கையையும் ஏற்படுத்திய இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணம். இந்த சந்திப்பு சிலம்பம் ஆசிரியர் மதியழகன் அவர்கள் இல்லத்தில் நல்லோர் வட்ட பொறுப்பாளர் அழகர் அவர்களும் அமைப்புசாரா தொழிலாளர்களான மாரியப்பா, பாஸ்கரன் ஆகியோரும் உடனிருந்ததாக நல்லோர் வட்டம் அமைப்புசாரா தொழிலாளர்கள் துறை மாநில பொறுப்பாளர் மார்கோஸ் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.